சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சௌ சௌ மோர் கூட்டு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ சௌ சௌ காயை எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை எடுத்து 1/2 hour ஊற வச்சு வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஏன்னா தேங்காய் எண்ணெயை தாளிக்கும் போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும், டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை, தாளிக்கிறதுக்கு உளுந்து, கடுகு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கெட்டி தயிராக எடுத்து வச்சிருக்கேன். புளிப்பு வந்து மீடியமாக இருந்தாவே போதும். இதுக்கு நம்ம தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. காரத்துக்கு இந்த 3 பச்சை மிளகாய் தான். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் நம்ம நறுக்கி வச்சிருக்க சௌ சௌவை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள், அதோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயில் நிறைய நீர் சத்து இருக்கும். அதனால நம்ம கொஞ்சமாக மட்டும் அந்த வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டு ஒரு 2 விசில் வர வரையும் வேக வச்சுருவோம். ஒரு 2 விசில் மட்டும் போதும். நம்ம இப்போ சௌ சௌவை வந்து குக்கரில் வேக வச்சுருக்கோம். அந்த சமயத்தில் நம்ம இதை அரைச்சிடலாம். தேங்காய் துருவல், அப்புறம் பச்சை மிளகாய், சீரகம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3/4 கப்பு தயிர், அது அப்புறம் மீதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சது, அதையும் போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருவோம் அதை. இந்த பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலரி விட்டுட்டு நம்மளுக்கு உப்பு போதுமானு பார்த்துக்கலாம். பத்தாட்ட கொஞ்சமாக போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கு. லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம வந்து தாளிச்சு கொட்டிடலாம். இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மல்லித்தலையை மேலாப்புல தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சௌ சௌ மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக நம்மளோட சௌ சௌ காயில் கூட்டு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.